மச்சான் சொல்றா. எனக்கு இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமா போயிட்டு இருக்குடா. அன்னைக்கு என்கிட்ட வாங்கின 5000 இப்போ திருப்பி தர முடியுமா? டேய், காசு இருந்தா கொடுக்க மாட்டாங்களா? என்கிட்டே காசு இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லடா, எனக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்ரா, அதனால தான்டா கேட்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாச்சும் தர முடியுமா? டேய், என்கிட்ட 10 பைசா கூட இல்ல. அப்புறம் என்ன மயில்டா காசை திருப்பி தரேன்னு சொல்லி வாங்கினேன், அதுவும் ஒரே நாள்ல. இன்னையோட 1 மாசம் ஆயிடுச்சுடா, இப்போ வரைக்கும் நீ 1 ரூபா கூட கொடுக்கல. நான் ஏதோ உங்க அப்பா வீட்டு காசு கேட்டப்ப நெக்கலா பேசுறேன். இப்ப தரேன்ற அப்ப தரேன்ற அப்படியே இழுத்துட்டே போறேன். உனக்கு பொண்ணுங்களோட போறது காசு இருக்கு, ஷர்ட் பேட் வாங்க காசு இருக்கு, காசு கொடுத்து வந்து காசு கேட்டா உடனே பிச்சைக்காரனா மாதிரி காசு இல்லன்றது. அடுத்த வாட்டி என்ன காசுல வந்து நின்றாத. 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், உனக்கு 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன்டா. என்ன இவன் கையெல்லாம் நீட்டுறான்? மச்சான் ப்ளீஸ்டா, ஒரு 1000 ரூபாச்சும் குடுறா, அர்ஜென்ட்ரா, அதனால தான்டா கேக்குறேன். டேய், என்கிட்ட காசு வந்தா தரேன் போ. சரிடா. இவனுங்க கிட்ட கொடுத்த காசை வாங்குறதுக்கு எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. ஹலோ டேய், ஏதோ ட்ரிப்பு பிளான் பண்ணிருந்தீங்களே, எப்போ போற மாதிரி?